இந்த இவிஎம் மீது சந்தேகம் எழத் தொடங்குது. ஒரு தொகுதியில் ஒன்று வாக்காளராக இருக்கணும், இல்லை வேட்பாளராக இருக்கணும். அவர் வெற்றி பெற்ற வேட்பாளர், அவரே அந்த இவிஎம்ல சந்தேகத்தை எழுப்புறார் அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கா இல்லையா அப்படின்னா வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருக்கிறது தேர்தல் ஆணையம். தமிழ்லே புதிய தலைமுறை இணையதளத்தில் இருக்கு, வாக்காளர் பெருமக்கள் படிச்சு தெரிஞ்சுக்கணும் இவிஎம்மின் லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மோடிஜிக்கு தெரியும், அவர் நினைச்சாரு அப்படின்னா இவிஎம்ல என்னனாலும் பண்ண முடியும்ன்ற ஒரு இந்தியாவின் அறிவாளிகள் இன்றைக்கு என்ன புடுங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கிறேன். தமிழர்களுக்கு வணக்கம். திரு இந்திரகுமாரோட நம்ம இணைஞ்சிருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ இவிஎம் மிஷின் குறித்து இந்தியா முழுக்குமே ஒரு பரவலான ஒரு போராட்ட களமாக மாறிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கஷனில் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் நேரடியாகவே முனைவர் திருமா களத்தில் போராட்டம் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ்டாக ஒரு டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த சூழ்நிலையில் இவிஎம் தேவையா இல்லையா அப்படிங்கிற போராட்டம் எப்படி பார்க்குறது? இல்லை, அட்வான்ஸ்டாக டிஜிட்டல் நோக்கி போயிட்டு இருக்கிறோம், அதனால் இவிஎம் அது ஒரு அட்வான்ஸ்மெண்ட் தானே, அது ஒரு டிஜிட்டல் தொழில்நுட்பம் தானே, அதை பயன்படுத்துறதுனா தவறு அப்படின்றது நியாயமான கேள்வி தான். ஆனால் உலகின் பல்வேறு முன்னணி நாடுகளும் கூட, வல்லரசு நாடுகளும் கூட இந்த பேலட் பேப்பர் சிஸ்டம், அதாவது வாக்குச்சீட்டு முறையை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்தியா இவிஎம் தொழில்நுட்பம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி இப்போது தொடர்ந்து இவிஎம் தான் எல்லா தேர்தல்களையும், உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் இப்போ இவிஎம் தான் பயன்படுத்த தொடங்கிட்டோம். ஆனால் இந்த இவிஎம் மீது சந்தேகம் எழத் தொடங்குது. பல்வேறு காரணங்களால் சந்தேகம். ஒன்று அரசியல் ரீதியான காரணங்களால் எழுகின்ற சந்தேகம், இன்னொன்று தொழில்நுட்ப ரீதியிலான சந்தேகம், மூணாவது நிர்வாக ரீதியிலான சந்தேகம். அரசியல் ரீதியிலான சந்தேகம் அப்படின்றது இப்போ ஒரு திருமா ஒரு இதில் பேசியிருப்பார், மேடையில் பேசியிருப்பார், சமீபத்தில் தான் பேசினார். நான் ஒரு தொகுதியில் நிற்கிறேன், 15 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க, 12 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, 10 பேர் போட்டிட்டோம்னா 10 பேர் ஓட்டையும் கூட்டினோம்னா 12 லட்சம் ஓட்டு வரணும், ஆனால் வரல, ஏன், எப்படி மிஸ் ஆகுது அப்படின்ற அந்த கேள்வியை அவர் எழுப்புறாரு. அவர் யார்? அந்த தொகுதியில் போட்டியிட்ட ஒருத்தர். சமீபத்தில் ஒரு வழக்கு வந்தது. என்ன வழக்கு அப்படின்னா, வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி போட்டியிட்டது செல்லாது, என்னுடைய பிரமாண பத்திரத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் இராணுவ வீரர் ஒருத்தர் கேஸ் போட்டார். அதாவது ரொட்டி துண்டு சரியாக போட மாட்டாங்க, அதாவது ரொட்டிகள் சரியாக தயாரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ போட்டார் இல்லையா, ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவரை அந்த படையிலிருந்தே தூக்கி அடிச்சிட்டாங்க. ஆமாம், அவர் அதுக்கப்புறம் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அவர் மோடிக்கு எதிராக போட்டியிட்டார். போட்டியிட்ட அவர் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டு போட்டியிட முடியாத ஒரு நிலை ஏற்படுது. அவர் அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுறாரு. என்னன்னு மனு தாக்கல் பண்ணுறாரு? என்னுடைய வேட்புமனுவை நிராகரித்தது தவறு, மோடியின் வேட்புமனுவை ஏற்றுக்கொண்டது தவறு அப்படின்னு கேஸ் போட்டு மோடியினுடைய வெற்றி அங்கு செல்லாதுன்னு அறிவிக்க சொல்லி கேஸ் போடுறார். இந்த கேஸை விசாரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அந்த தொகுதியில் வாக்காளராக இருக்கணும், அதாவது வெற்றி பெற்ற அந்த கேண்டிடேட்டை கொஸ்டின் பண்ணணும்னா நீ அந்த தொகுதியில் வாக்காளராக இருக்கணும், அப்படி இல்லைனா வேட்பாளராக இருக்கணும். நீ வாக்காளரும் இல்லை வேட்பாளரும் இல்லை. ஏன் வேட்பாளர் இல்லை? நாங்கள் தான் உன்னுடைய மனுவே ஏற்றுக்கலையே, அப்புறம் அப்படி நீ வேட்பாளராவா, அதனால் இந்த கேஸை போடுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சிட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் போட்டிட்டாரா இல்லையா? போட்டியிட்ட ஒருவர், வெற்றி பெற்ற ஒருவர் இல்லையா, அவர் கணிசமான மார்ஜினால அவர் ஜெயிச்சிட்டார். அவர் கேள்வி எழுப்புகிறார், என்னன்னு, இவிஎம்ல சந்தேகம் இருக்குது அப்படின்னு. இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லையா? ஒரு தொகுதியில் ஒன்று வாக்காளராக இருக்கணும், இல்லை வேட்பாளராக இருக்கணும். அவர் வெற்றி பெற்ற வேட்பாளர், அவரே அந்த இவிஎம்ல சந்தேகத்தை எழுப்புறார் அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கா இல்லையா அப்படின்னா வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருக்கிறது தேர்தல் ஆணையம். அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க, போராட்டத்தில் கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா அதற்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை என்று வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருக்கிறது தேர்தல் ஆணையம். இப்போ இதெல்லாம் அரசியல் ரீதியில் சொல்கிறோம். தொழில்நுட்ப ரீதியாக அதை மெயின்டெனன்ஸ் அப்படின்றத இப்போ தனியாரின் வசம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல தான் எஸ்வி குரேஷி, முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவிஎம்ல இதுவரைக்கும் நான் முறைகேடு பார்த்தது இல்லை, ஆனால் பாதுகாப்பு என்பது இராணுவ அதிகாரியின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், இப்போ தனியார் வசம் ஒப்படைக்க தொடங்குறாங்க, இது பல சந்தேகங்களை எனக்கு ஏற்படுத்துகிறது, இது முறையாக தேர்தல் நடக்குமா என்கின்ற கேள்வியை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு யாருக்குள்ள புதிய தலைமுறைக்கு கொடுத்த பேட்டியில் அவர் கொடுத்திருக்கிறாரு. தமிழ்லே புதிய தலைமுறை இணையதளத்தில் இருக்கு, வாக்காளர் பெருமக்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் இவிஎம்மின் லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போது இந்த இவிஎம்ல முறைகேடுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை வந்து உருவாக்குற கம்பெனிலே வந்து டைரக்டர்ஸ் 4 பேர் வந்து பிஜேபிக்காரங்களா இருக்கிறாங்க. பெல்லு தான் தயாரிக்குது, பிஹெச்இஎல் பெல்லு தான் இந்த இவிஎம் மிஷினை வந்து தயாரிக்குது. அந்த பெல்லில் 4 டைரக்டர்ஸ் வந்து பிஜேபிக்காரங்களை போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த தயாரிப்பிலேயே சந்தேகம் வருது அப்படின்னு யார் சொல்கிறா? இந்தியாவினுடைய முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த வாக்கு இயந்திரத்தை நம்பி நான் எப்படி வாக்கு செலுத்துவது? இந்த ஓட்டு மிஷின் அப்படின்றது வந்து வெறும் மிஷின் இல்லை, என்னுடைய ஜனநாயக உரிமையை காக்கின்ற பொருள். என்னுடைய ஜனநாயக உரிமையை நான் அதன் வழியாகத்தான் இந்த நாட்டுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறேன். அதன் மீது எனக்கு சந்தேகம் வருகிறது அப்படின்னா இந்த ஜனநாயகத்தின் மீதே எழுகின்ற சந்தேகமா இல்லையா? அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பா இல்லையா? ஆனால் தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல மாட்டேங்குதே. ஏன் பதில் சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவங்க பதில் சொல்ல வேண்டிய கடமை இல்லைன்றாங்க. சரிங்க, எனக்கு தான் கடை, நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க. தேர்தலில் போட்டியிடுற கட்சிகள் யாருக்கு நீ மிஷின் வச்சு ஓட்டு தேர்தல் நடத்துகிற? யாரும் இல்லாத கடையில் டீ ஆற்ற முடியும்? 4 பேர் கட்சின்னு ஒன்று வச்சிருக்கிறான், 4 பேர் இண்டிபெண்ட்னு போட்டிடுறான். இந்த 8 பேருக்கு சேர்த்தான அந்த மிஷினை வச்சு ஓட்டிங் நடத்துறீங்க. அந்த 8 பேரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துங்க, இதை ஹேக் பண்ண முடியாதுன்னு நிரூபித்து காட்டுங்க. அவங்க தரப்பு ஆட்களை கூப்பிட்டு வரட்டும், நீங்கள் உங்கள் தரப்பு ஆட்களை கூப்பிட்டு வாங்க. இவங்க எப்படி ஹேக் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இல்லைங்க பண்ண முடியாது, இப்போ ஹேக் பண்ணி காட்டுறாங்க இல்லையா இணையதளங்களில், அது எதையுமே தேர்தல் ஆணையமே உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்கிடாது. ஏன் தெரியுமா? அது ஒரிஜினல் மிஷின் இல்லையா. ஒரு ஹேக்கபிள் மிஷினை இவங்களே உருவாக்கி அதை ஹேக் பண்ணி காட்டிக்கிறாங்களா? ஒரிஜினல் மிஷினை நீ கொடு, உள்ளுக்குள்ளே வச்சு இன்னோஸ் எல்லாம் நடத்துவோம், அதை எப்படி ஹேக் பண்ணுறாங்கன்றதை பார்த்துருவோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நிபுணர்களை இவங்க கூப்பிட்டு வரட்டும். நீ உன்னுடைய நிபுணர் குழுவை பெல்லிலேருந்து கூப்பிட்டு அந்த 4 பிஜேபி டைரக்டர்ஸு எப்படி உள்ளே போனாங்கன்னு தெரியல இல்லையா, அவங்கள கூப்பிட்டு வா, கூப்பிட்டு வந்து எல்லாரையும் வச்சு ஆய்வு செய்வோம், ஒரு முடிவுக்கு வருவோம். அப்படியெல்லாம் வர முடியாது. உச்சநீதிமன்றத்தை ஏற்றுக்கிடுமா? ஏற்றுக்கிடாது. நாங்கள் சரின்னு நம்புகிறோம்னா நீங்களும் சரின்னு நம்பணும். அதுதான் ஜனநாயகம். இப்போ கமல்ஹாசன் கேட்பார் இல்லையா, எது கலாச்சாரம்? அதான் கலாச்சாரம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க டீலிங் எல்லாமே இருக்குது. இந்த இவிஎம்மின் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை இழப்பு என்பது இந்தியாவின் ஜனநாயகத்தின் மீதே ஏற்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கை இழப்பு. இதை வந்து ஆரம்பத்தில் கூட இதை வந்து தேர்தலில் வந்து தோத்துட்டாங்க, காங்கிரஸ் தோத்து போயிடுச்சு, அதனால் இதை சொல்லுது. திருமாவளவன் ஜெயிச்சவர் தானே, அவர் சொல்கிறாருல. தமிழ்நாட்டில் திமுக ஜெயிச்சிருக்கு தானே, திமுக சொல்லுது இல்லை. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குல்ல, அதை தாண்டி தானே சொல்லுது, அதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு. ஏன்? அப்போ இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் தேர்தல் ஆணையத்துக்கு இருந்தாலும் சொல்லாது. உச்சநீதிமன்ற கேள்விகளுக்குமா கேட்காது. ஒன்றிய அரசு அவங்க தான் இந்த ரெண்டுக்கும் பின்னாடி அமைதியாக மௌனமாக தப்பித்து கொண்டே இருப்பது. வாக்காளர்களும் இந்த போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களும் கேலி பொருள்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள், கோமாளி ஆக்கப்பட்டிருக்கிறோம் மக்களாகிய நாம். இப்போ தேர்தல் ஆணையம் குறித்து நீங்கள் பேசுனீங்க, தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும்னு சொல்கிறீங்க. இப்போ தேர்தல் ஆணையத்தின் நம்ம தேர்தல் ஆணையத்தை இடத்துன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, இப்போ இந்த இவிஎம் மிஷின் இருக்குது, இதை பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பிஹெச்எல் தயாரிக்கிறாங்க, எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தயாரிக்கிறாங்க. இந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் பிஎம்ஓ ஆஃபீஸ் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் மிஷினை தயாரிக்கிறது பாரத் எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அந்த சிப்பு நாங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோங்கிறாங்க. சோர்ஸ் கோடுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, தெரிலங்கிறாங்க. இப்போ தேர்தல் ஆணையத்துக்குமே இவிஎம் மிஷினுக்குமே சம்மந்தம் இல்லாமல் இருக்கு. ஆமாம், அவ்வளோதான். நீங்கள் பட்டேல் சிலை எங்கே தயாரிச்சுன்னு கேட்டால் மேட் இன் இந்தியான்னு மண்டையிலே ஒட்டி வச்சுருக்கான் மேட் இன் சைனான்னு, அங்கேருந்து இறக்குமதி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ சைனாவிலிருந்து ஒரு தனியார் தொழில்நுட்பத்தை வாங்கி இப்போ டிடிஎஃப் வாசன் பண்ணுற ஸ்கேமுக்கும் இவங்க பண்ணுற ஸ்கேமுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? டிடிஎஃப் வாசன் மேலே இப்போ சமீபத்தில் ஏ2டின்னு ஒரு சேனல் இருந்தது, அவர் வந்து கண்டுபிடிச்சு சொன்னார், இந்த சிப்பு வந்து இவன் கொடுக்குற இந்த ஜிபிஎஸ் மிஷினு யாருனாலும் வாங்கிக்கலாம், பல்காக வாங்கினோம்னா என்ன 300 ரூபான்ற வீதியில் எங்கேனாலும் போய் இந்தியாவில் நீ வாங்கி விற்றுக்கலாம். சரி, அதுக்கு சாஃப்ட்வேர் வேணுமா, அது என்ன 200 ரூபான்ற ரீதியில் நீ 500 ரூபாய்க்கு மொத்தத்தையும் டெல்லியில் போய் ஹோல்சேல் மார்க்கெட்டில் நீ வாங்கிட்டு வந்துடலாம். இங்கேருந்து ஃபோன் போட்டேனாலே அவன் உனக்கு அனுப்பி விட்டுருவான். நீ கேட்குற லோகோ டிசைன், நீ கேட்குற எல்லா டிசைனையும் அவனே போட்டு பதிவு பண்ணி அனுப்பி விட்டுருவான். இப்படி ஒரு கம்பெனி செயல்படுது. அதுலேருந்து வாங்கி தான் டிடிஎஃப் வாசன் 3000 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கிறாரு. 2000 ரூபாய்க்கு ஏற்கனவே அவன் கூட இருக்கிற ஆளே விற்றுக்கிட்டு இருக்கான். அதை இவன் தலையில் மிளகா அரைச்சு 3000 ரூபாய்க்கு விற்கிறான். ஒரிஜினல் ரேட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 700 ரூபா. ஒரு வேலையும் பார்க்காம லோகோ மட்டும் போட்டு 3000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த இவிஎம் மிஷினில் சிப்பு இறக்குமதி. நாளைக்கு வந்து நீங்கள் பிளாஸ்டிக் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா அது இறக்குமதி பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். இப்போ பெல்லு என்ன தான் வேலை பார்க்குது? இல்லை, தேர்தல் ஆணையமே என்ன வேலை பார்க்குதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. பெல்லே என்ன வேலை பார்க்குதுன்னு தெரில, அதை மேப்பாக பார்க்க வேண்டிய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. மோடிஜிக்கு தெரியும். அவர் நினைச்சாரு அப்படின்னா இவிஎம்ல என்னன்னாலும் பண்ண முடியுன்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இல்லையா. இந்த சந்தேகம் தான் ஆபத்தானது. தேர்தல் ஆணையம் வந்து இப்போ இந்தியாவில் சில விஷயங்கள் வந்து நகைப்புக்கு உள்ளாக்கவே படக்கூடாத சில விழுமியங்கள்.
அரசியலமைப்பு சட்டம். அதை நீங்கள் விமர்சிக்கலாம். அது நகைப்புக்கு உள்ளாக்கப்படுகிறது அப்படின்னா அது இந்தியாவுக்கே அவமானம். இந்தியாவுடைய இறையாண்மை அப்படின்றத எதிலிருந்து தீர்மானிக்கிறோம்? அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து தீர்மானிக்கிறோம். கவர்னர் ஆஃபீஸிலிருந்து தீர்மானிக்கல. இந்தியாவுடைய நீதி அப்படின்றது எதிலிருந்து தீர்மானிக்கிறோம்? அதையும் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட நீதிமன்றங்களின் மூலமாக நம்ம தீர்மானிக்கிறோம். அப்போது இந்த தேர்தல் ஆணையத்தை அந்த அரசியலமைப்பு சட்டம் என்னவாக மாற்றி கொடுத்திருக்கிறது? சுயேட்சையான அமைப்பாக உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அந்த சுயேட்சையான அமைப்பு எவ்வளவு கேலிக்குரிய பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஐஐடியோ ஐஐஎம்மோ இன்ன பிற சிபிஐயோ டெல்லி போலீஸோ இது எல்லாமே நாடாளுமன்ற சட்டத்தால் உருவாக்கப்பட்டவை. ஆனால் தேர்தல் ஆணையம் என்பது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டது. அந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கிய அமைப்புகள் இன்னைக்கு கேலி பொருளாக மாறி இருக்கிறது. அந்த கேலி பொருளாக மாறியதை இந்தியர்களாகி நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் நாளை ஹெயில் ஃபியூரர்னு சொல்லிட்டு இங்கே கையை உயர்த்தி கொண்டு ஒரு கூட்டம் உருவாக போகிறது. நேற்று சமீபத்தில் ஐன்ஸ்டீன் அண்ட் தி பாம் அப்படின்னு ஒரு படம் வந்திருந்தது இல்லையா, நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்குது. ஐன்ஸ்டீன் பாம் அந்த அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியுமான ஐன்ஸ்டீனின் மனநிலை, ஜெர்மனியிலிருந்து எப்படி தப்பி வந்தார், அதற்கு பிறகு எப்படி ஜெர்மனிக்குள் அவர் கடைசி வரை போவே இல்லை, யூரோப்புக்கே கடைசி வரைக்கும் வர முடியாமல் எப்படி அமெரிக்காவுக்கு போனார், அந்த பாம் உருவாக்குறதுக்கு அவருக்கும் தொடர்பு இருந்ததா, அப்படி தொடர்பு இருந்ததுன்னா அது என்ன மாதிரியான தொடர்பு அப்படின்றத பற்றி அந்த படம் விவரிக்குது. ஐன்ஸ்டீன் உலக புகழ்பெற்ற அறிவியல் மேதை, உலகத்திலேயே அறிவாற்றல் மிகுந்த இன்டெலிஜென்ட் ஐக்கியூ உள்ள ஒரு நபராக அறியப்பட்டவர். அவர் பேசிய அதே வார்த்தைகள், ஐ எம் அன் அன்கண்டிஷனல் ஆன்டிஃபாசிஸ்ட், நான் பாசிசத்தை எதிர்ப்பதில் நிபந்தனையற்றவன், பாசிசத்தை எந்த வடிவில் வந்தாலும் எப்படி வந்தாலும் எதிர்த்தே தீர வேண்டும். யார் சொன்னது? ஐன்ஸ்டீன் சொன்னது. ஐன்ஸ்டீன் யார்? அவர் ஒரு அறிவியல் மேதை, அவர் ஒரு தியரிட்டிக்கல் பிசிசிஸ்ட்டு. அவருக்கு வேலை என்ன? ஏதோ நமக்கு லேபில் உட்காந்து உருட்டுறோமா, கண்டுபிடிக்கிறோமா, தேற்றங்களை போடுறோமா, வகுத்து ஏதோ ஒரு சமன்பாட்டை கொண்டு வர்றோமா, மூடிட்டு போய்கிட்டே இருக்கணும். இப்படி தானே இருந்திருக்கணும். அப்படி இல்லை. அங்கிருந்து பாசிசத்தால் பாதிக்கப்பட்டு அவர் வெளிநாடுகளுக்கு ஓடி நாடு நாடாக சுற்றி பாசிசத்திற்கு எதிரான குரலை கொடுத்து யூதர்கள் எப்படி அங்கு பழிவாங்கப்பட்டார்கள் ஹிட்லரால, அறிவியலாளர்கள் எப்படி அங்கு பழிவாங்கப்படுகிறார்கள் ஹிட்லரால அப்படின்றத நாடு முழுக்க கொண்டு போய் உலகம் முழுக்க பேசினார் இல்லையா. அவர் பேசிய உரைகள் எல்லாம் இன்றைக்கும் இருக்கிறது. எல்லாவற்றிலும் அவர் பாசிசத்தை நிபந்தனையற்று எதிர்த்தவராக இருந்தார். இந்தியாவின் அறிவாளிகள் இன்றைக்கு என்ன புடுங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கிறேன். இந்தியாவின் அறிவாளிகள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? அறிவாளினா அறிவாளி வேலையை மட்டும் பார்க்கணும், பத்திரிகையாளர் நடுவில் இருக்கணும், அறிவியலாளர் அறிவோட பேசணும், யாரும் அரசாங்கத்தை பற்றி பேசக்கூடாது, அரசாங்கத்துக்கு விமர்சனம் பண்ணக்கூடாது. எஸ்வி குரேசி ரிட்டையர் ஆனியா, காசு வாங்கினியா, வீட்டில் உட்காந்து பண்பற்று ஜாம் தின்னையா போனையான்னு இருக்கணும்னு தானே இவங்க சொல்கிறாங்க. வாயை திறந்து பேசிட்டா இவர்கள் தேசத்திற்கு விரோதமானவர்கள். இதே தான் ஹிட்லர் சொன்னான். ஐன்ஸ்டீன் நான் இங்கேருந்து வெளியே போனப்போ ராகுல் காந்தி லண்டனில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் போய் பேசிட்டு வர்றப்ப இங்கே என்ன சொன்னாங்க? வெளிநாட்டில் போய் நம்ம மானத்தை அடமான வச்சுட்டான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதே வேலையை தான் ஹிட்லர் பண்ணாங்க. ஹிட்லர் கோஷ்டி பண்ணாங்க, கோயபல்ஸ் பிரச்சாரம் பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சு? ஐன்ஸ்டீன் வெளியே போனப்போ வெளிநாட்டுக்கு விலை போன இந்த கைக்கூலிகள் இந்தியா நம்ம உள்நாட்டை பற்றி அவதூறு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே வேலையைத்தான் இன்றைக்கு பிஜேபி செய்கிறது. அதற்கு பயந்து நடுங்கி அஞ்சி தொடை நடுங்கிகளாக இந்தியாவின் அறிவாளிகளும் நடுநிலையாளர்களும் இருந்து கொண்டிருக்கும் வரைக்கும் நாம் எல்லோரும் கேலிக்குரியவர்களாக கடைசி வரைக்கும் ஹெயில் ஃபியூரர் சொல்ல மறுத்து சுட்டு கொல்லப்படுபவர்களாக மாறப்போகிறோம். தேர்தல் ஆணையம் 2003 2016 இப்போ அவங்க ஒரு டெக்னிக்கல் இவாலுவேஷன் கமிட்டியெல்லாம் போட்டு அந்த மெஷினுக்குள்ளே இருக்கக்கூடிய சோர்ஸ் கோடை செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க சில இடத்துல. பட் ஆனால் இது வரைக்கும் பண்ணப்படலை. அதே மாதிரி இந்த சோர்ஸ் கோடு சிப்பை தயாரிக்கக்கூடிய அமெரிக்காவுடைய நெக்ஸ்ட் கண்டக்டர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட வெப்சைட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா அதை ஆல்டர் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா தரப்பில் அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் தரப்பில் சொல்கிறாங்க. இது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் வாய் திறக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? தேர்தல் ஆணையத்தை யார் நியமிக்கிறாங்க? தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய வழிவகைகள்னு ஒன்று இருக்குது. அது தன்னிச்சையான அளவில் நடைபெறணும் அப்படின்றது அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. எப்படி நியமிக்கிறாங்க? கேபினட் கமிட்டி ஒரு 3 பேரை ரெக்கமெண்ட் பண்ணி போஸ்டிங் போட்டுரும். இப்போ என்னென்னா ஜனநாயகப்படி நடக்க போகிறாங்க. எவ்வளவு ஜனநாயகமாக நடக்க போகிறாங்க அப்படின்னா 2:1. உள்துறை அமைச்சர் ஒருத்தர், பிரதமர் ஒருத்தர், இப்போ எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர். எதிர்கட்சி தலைவர் நியமிக்கிறதே இல்லை. அப்படியே நியமித்தாலும் உள்ளே வந்த 2வது நாள் சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிடுவோம். அப்புறம் எங்கே இருந்த எதிர்கட்சி தலைவர்? அதிர் ரஞ்சன் சௌத்ரி இந்தியாவின் எதிர்கட்சி தலைவராக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர் தான், எதிர்கட்சிகளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர் தான், காங்கிரஸுடைய தன்னுடைய நாடாளுமன்ற தலைவராக அங்கீகரிக்கப்பட்டவர் தான். அவர் எத்தனை நாள் நாடாளுமன்றத்துக்குள்ளே இருக்க விட்டாங்க? உள்ளே வாயை திறந்தா வெளியே போன்னு கத்தி குண்டு கட்டாக தூக்கி வெளியே ஏற்றிடுறாங்க. அப்போ இந்த 2 பேர் சேர்ந்து
ஒரு தேர்தல் ஆணையரை நியமிக்க போகிறாங்க. மொத்தம் 3 தேர்தல் ஆணையர்கள், ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள். இதுதான் செட்டப்பு. இந்த 3 பேரை நியமிக்கிறதுக்கு இந்த 3 பேர் கொண்ட குழு ஒன்று உருவாக்கப்பட்டு விட்டது. கொலீஜியம் அப்படின்ற ஒரு அமைப்பு முறை வந்து இந்தியாவில் பின்பற்றப்படுகிறது இந்த சுயேட்சையான அமைப்புகளில், நீதிமன்றம் உள்ளிட்ட இடங்களில். அப்போது அவங்களே தேர்ந்தெடுத்து கொள்வது அப்படின்னா சும்மா தூக்கிட்டு வந்து போட முடியாது. எதனால் பிரச்சனை வந்தது அப்படின்னா, இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஜூனியர் ஜட்ஜை தூக்கி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக நியமித்தாங்க. உச்சநீதிமன்றம் அது வரைக்கும் அமைதியாக இருந்த உச்சநீதிமன்றம் அங்கே தான் டென்ஷன் ஆகுது. நீ வந்து ஃபார்முலா படி ஒரு சீனியரை வந்து கரெக்டாக சீனியாரிட்டி படி கொண்டு போய்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஜூனியர் ஜட்ஜை தூக்கி நீ மேலே தூக்கி அடிக்கிற, நடுவில் 4 பேரை ஸ்கிப் பண்ணுற அப்படின்னா நீதிமன்றத்துக்கு டென்ஷன் வருது. டென்ஷன் ஆகி அது என்ன பண்ணுது, கொலீஜியம்ன்ற ஒரு வடிவமைப்பை அடுத்து 3 ஜட்ஜு 5 ஜட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெஞ்சாக உருவாக்கி ஒரு கொலீஜியம்ன்ற முறை வருகிறது. அப்படியான ஒரு முறை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது. அப்படியான ஒரு முறை இல்லாத வரைக்கும் அது தன்னிச்சையான அமைப்பும் கிடையாது. அப்போது அவர்களுடைய மௌனம் என்பது வந்து மௌனம் அல்ல, அது கள்ள மௌனம். அது யாருக்காகவோ காப்பாற்றப்படுகின்ற மௌனம். இன்றைக்கி யாருக்காக அவரை நியமித்தது யார் சார்? மோடி தானே நியமிக்கிறார். அப்போ மோடிக்காக அமைதியாக இருக்கிறார்கள், அல்லது மோடி சொல்லி அமைதியாக இருக்கிறார்கள். நாளைக்கு இவர் ரிட்டையர் ஆகி போகிறாரு அப்படின்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கலாம், அல்லது வேறு துறைகளில் போஸ்டிங் கிடைக்கலாம். உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாரு, யார்? ரஞ்சன் கோகாய்னு ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாரு. இந்தியாவில் உச்சநீதிமன்ற நீதிபதி இல்லை, நீதிபதியாக இப்போ 23 வயசில் ஒரு பொண்ணு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைன், அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை விழுமியங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க ஒரு பட்டியல் சொல்லுவாங்க. இதை மீறாமல் இருக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தில் கை வைக்கிறோம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து ஏதோ ஒன்று உருவாக்குறோம் அப்படின்னா இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைனை மீறாத வகையில் எதைனாலும் நம்ம செய்யணும் அப்படின்றது தான் அடிப்படை தாத்பரியம். இதை வந்து உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த ரஞ்சன் கோகாய் ரிட்டையர் ஆகி வந்ததுக்கப்புறம் நீதிமா சொல்கிறாரு, இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரைன்றது ஒன்றும் திருத்தம் ஒன்றும் ரொம்ப சிரமமானதெல்லாம் இல்லை, அது ஒன்றும் புனிதமானதெல்லாம் இல்லை, அதை நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு பேசுகிறாரு. இப்போது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்து ஒருத்தர் வெளியே வந்துட்டு இப்படி பேசுகிறாரு. நாளைக்கு இவங்க வெளியே வந்துட்டு என்னென்ன பேசுவாங்க? தேர்தல் அப்படின்றது அவ்வளவு தேவையான ஒன்றெல்லாம் இல்லை. இவங்க தான் 40% ஓட்டு வாங்கியிருக்காங்க. வருஷத்துக்கு 2% டிப்ரிசியேஷன் வச்சுக்கிட்டாலும் இவங்க 20% வர்றதுக்கு இன்னும் 10 வருஷம் இருக்குது. அதனால் நீங்களே ஆட்சியில் இருந்தீங்கன்னு ஒரு அமைப்பு முறையை உருவாக்குவாங்க போல். அவ்வளவு கேவலமான ஒரு அமைப்பாக உருவாக்கிட்டு இருக்கு இது. என்ன எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா, நம்ம இதுக்கு மேலே டீப்பாக ஒரு சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா என்ன சொல்லிடுவாங்க, உள்நோக்கம் கற்பிக்கிற. என்ன உள்நோக்கம்? எல்லாம் வெளிப்படையாக தெரியுது. தேர்தல் ஆணையத்துக்கு என்ன உள்நோக்கம் இருக்க போகுது? வெளிப்படையாக அவங்களை நியமிக்கிறது யாரோ அவங்களுக்கு விசுவாசமாக இருக்க போகிறீங்கன்றது வந்து நம்ம சொல்லலை, உச்சநீதிமன்ற அமர்வு சொல்லுது. அதனால தானே வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளே போட்டுங்கன்னு சொன்னது. இல்லைனா அவங்க வந்து சட்டத்துறைக்கு, அதாவது சட்டம் இயற்றும் நாடாளுமன்றத்துக்கு வந்து விசுவாசமானவர்களாக மாறிவிடுவார்கள், அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது தானே சொல்லப்பட்டது. அப்படி இருக்கிறார்களான்ற சந்தேகத்தை நம்ம சொல்லலை, தேர்தல் ஆணையமே எழுப்பிக்கிடுது. உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கு ரொம்ப நன்றி தோழர்.